கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் மிகவும் அதிகமாய், இம்மெஷரபிள் என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிற மிகவும் அதிகமாய். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதத்தில் நிருபத்தை எழுதியிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய புதிய ஏற்பாட்டில் முதல் மத்தேயு, மார்க், லூக், யோவான் ஆண்டவரை குறித்ததான காரியங்கள் சுவிசேஷம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் எப்படி சபை ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ரோமர் திருச்சபைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வருகிற 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் அந்த கொரிந்து சபைக்கு கொஞ்சம் கண்டித்து அவர் எழுதுகிறார். அதற்கு பிறகு வர கலாத்தியருக்கு புத்தி இல்லாத கலாத்தியன்னு எச்சரிக்கிறார். ஆனால் எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சபை கட்டப்படும்படியாகவும் சபையினுடைய ரகசியங்கள் மற்ற நிருபத்தில் இருக்குது. ஆனால் இந்த காரியத்தில் விசேஷமாய் இந்த சபையின் ரகசியத்தை குறித்து எழுதுகிறார். ஸோ நீங்கள் நிருபங்களை வாசிக்கிற பொழுது எந்த நிருபத்தில் ஆவியானவர் எப்படி இடைபடுகிறார்னு பார்க்கணும். இன்றைக்கி எபேசியர் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் எனக்கு ஆண்டவர் என்ன ரகசியத்தை கொடுத்துருக்கார். பவுல் சொல்கிறார், எனக்கு ஆண்டவர் ரகசியத்தை கொடுத்துருக்கார், அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த 3வது அதிகாரத்தினுடைய கன்க்ளூஷனில் வர்ற கீவேர்டு தான் கன்க்ளூஷன். எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 20, 21 நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். அதில் இருக்கிற அந்த கீவேர்டு, அந்த டோட்டல், அந்த எபேசியர் 3வது அதிகாரத்தினுடைய டோட்டல் அந்த கன்க்ளூஷன் ஒரே வேர்டில் எங்கே இருக்குன்னா மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, மிகவும் அதிகமாய், இம்மெஷரபிள். வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 20, 21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமையுண்டாவதாக. ஆமேன். Let's read in English. Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us, to him be glory in the church and in Christ Jesus throughout all generations forever and ever. Amen. Immeasurably, மிகவும் அதிகமாக. இந்த மிகவும் அதிகமாக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தியானிக்கணும். யாரெல்லாம் பாஸ்டர் இந்த வார்த்தையை நான் இன்னும் அதிகமாக தியானிக்கணும், ஐ வாண்ட் டு கோ இன் டு த டெப்த் ஆஃப் இட், உங்களுக்கு இந்த காரியத்தை கொடுக்குறோம் பாருங்கள். கம் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். அதில் 3 அந்த தனித்தனி வார்த்தைகளாய் 3:20 இருக்கிறது. வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக அவருக்கு. இந்த ஒரு வசனத்தில் இந்த கீவேர்ட்ஸ் இருக்குது பாருங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகம். அப்படின்னா நான் கேட்கறது கொஞ்சமா பாருங்க. சாலமன் ராஜா என்ன செய்கிறார்? ஆண்டவரே உங்களிடத்துல எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் சாலமன் ராஜா மேலே மிகுந்த மனவருக்குமாய், நீ ஞானத்தை கேட்டிருக்கிறப்பா, இதுவரைக்கும் யாருக்கு இல்லாத ஞானத்தை கொடுக்குற, ஆனால் யாருக்கு இல்லாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடு. நம்ம எப்போ என்ன கேட்குறோம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, இந்த பிப்ரவரி மாதத்தில் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் கேட்கறத காட்டிலும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த மிகவும் அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள்ள தான் இருக்குது. என் ஆண்டவர் மிகுதியாக கொடுக்கணும், எங்கேயோ இருந்து வருவதில் நமக்குள்ள தான் இருக்குது. நான் தேவ சமூகத்தில் என்னை எப்படி தேவனுக்கு முன்பாக பயிற்றுவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு ரன்னிங் ரேஸில் ஸ்போர்ட்ஸுக்காக போகிறோம், பிள்ளைகள் படிக்கிறாங்க. எங்கேருந்து அந்த பலன் வருகிறது, எங்கேருந்து அவங்களுக்கு ஞானம் வருது, பயிற்சி அவங்களுக்குள்ளேருந்து வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. இந்த எபேசியர் 3:20 மிகவும் அதிகமான சொல்லியிருக்கார். நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன். இப்போ சில பேர் படிக்கிற நேரத்தில் கேட்குறேன்ல, இது நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, இந்த பாடத்தை எப்படி படிக்கிறீங்க? அவன் படிக்கிற நாட்களில் கேட்டிருப்போம். கொஞ்சம் மலரும் நினைவுகளில் யோசிச்சு பாருங்களேன். படிக்கிற நாட்களில் கேட்குற பொழுது நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கல, நான் இந்த மார்க்கில் நிறைய எடுக்கிறாங்க. நான் என்னத்தை படிக்கிறது இல்லை, ஒன்றும் படிக்கிறது இல்லைங்க. நான் பேப்பராக வாங்கி எழுதுவாங்க, ஏதோ ஒரு மெத்தடில் படிப்பாங்க. அப்புறம் நம்மளும் அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிக்கிற பொழுது நம்மளும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது, கிருபை கொடுப்பார். அதே மாதிரி தாங்க ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை பெற்றுக்கொள்றதுல ஒரு சீக்ரெட் இருக்குது. அது அவர் பவுலே சொல்லுகிறார். எபேசியர் 3வது அதிகாரம், அதே அதிகாரம் சொன்ன பாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ எபேசியர் 3வது அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக
வார்த்தையை தனியே எடுத்து வாசிச்சிங்கன்னா ஆவியானவர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். 3வது அதிகாரம் வசனம் 4-6, எபேசியர் புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3 verse 4-6. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுப்புத்தருக்கு அறிவிக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினது போல எலியாவுக்கு வெளிப்படுத்தலை, மோசேக்கு வெளிப்படுத்தலை, யோசுவாவுக்கு வெளிப்படுத்தலை. அதுதான் அவர் சொல்றாரு, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த, வாசிங்க 6வது வசனம், இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்க ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுப்புத்தருக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த வசனத்தை சாரத்தை, அந்த ஆழத்தை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம சொல்லுவோம், இந்த நாட்களில் கிருபையின் நாட்களில், இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் கிருபையின் நாட்களில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் ஐஃபை கொடுத்து தட்டியோ சொல்லுங்கள், நீங்கள் கிருபையின் நாட்கள் இருக்கிறீங்க, அற்புதமான நாட்கள் இருக்கிறீங்க, ஆவியானவர் ரகசியத்தை வெளிப்படுத்த நாட்கள் இருக்கிறீங்க. மிகவும் அதிகமாய் இந்த செய்தியை நேற்று நான் ப்ரிப்பேர் பண்ணி செய்தியை பிரிண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம ஆலயத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு தேவ பிள்ளை எனக்கு சாட்சி அனுப்புகிறாங்க, டெக்ஸ்ட் அனுப்புகிறாங்க. பாஸ்டர், நான் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர், ஆண்டவர் இவ்வளவு அதிகமாக என்னை ஆசீர்வதிப்பார். அப்போவே நான் நினச்சிட்டேன், ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ணுறார் இந்த மெசேஜ். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் மிகுதியாக ஆசீர்வதிக்கிறாருங்க. ஒரு சில காரணங்கள்னால சில பிள்ளைகள் சாட்சி சொல்ல டைம் எடுக்கிறாங்க. இட் டேக்ஸ் டைம். போன வாரத்தில் கூட 2 வாரத்துக்கு மேலே அருமையான பிரதர் கணேஷ் குடும்பம் சொன்னார் பாருங்க, ஆண்டவர் எங்கெல்லாம் சந்திச்சார், எப்படி ஆச்சு, அந்த நாட்கள் வரும்போது சொல்லுவாங்க. நான் சொன்ன அந்த தேவ பிள்ளை நாட்கள் வரும்போது சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஆச்சரியப்பட்டு என்னை இப்போ மிகுதியாக ஆசீர்வதித்திருக்கார். அந்த ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் வரும், அந்த ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் வரும். நானும் அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறேன், இந்த ரகசியம் யார் அவருடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது. நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும், இந்த செய்தியை நல்லா கவனிக்கிற பொழுதே எந்த இடத்துல அந்த ரகசியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், எப்படி நாம் மிகவும் அதிகமாய் வசனம் சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கவும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே ஆசீர்வாதத்துக்கு நான் தான் பொறுப்பு. கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதற்கு, கர்த்தருடைய உத்தரவு கடந்து வருவதற்கு நான் தான் பொறுப்பு. அதாவது உலக பிரகான ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்து வைக்கிறார். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஸோ அந்த ரகசியத்தை அவர் சொல்கிறாரு, எனக்கு கிறிஸ்துவை குறித்து உண்டாயிருக்கிற ரகசியம். அது என்ன ரகசியம்? பவுலுக்கு அப்படி என்ன ரகசியம் வெளிப்படுத்துது? அப்போஸ்தலனாகிய பேதுருவே சொல்கிறாரு, நம்முடைய சகோதரனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடு எனக்கு புரியவே மாட்டேங்குது. யாரு? பிரதான அப்போஸ்தலர். இயேசுவோடு 3 வருஷம் நடந்தார். நான் அடிக்கடி உங்களுக்கு அதான் சொல்கிறது, நம்முடைய மாற்றத்தின் நேரம் ஜெபத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஆவியான ஒரு தொடுதலை கொண்டு வருவார். கடந்த நாட்கள் ஜெபித்தம் பாருங்க. ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் ஆஃப் யாரெல்லாம் ஆடியோ கேஸ்ட்லையோ சேர்ந்து கொள்ளுங்க. அதில் சங்கீதம் 138 2வது வசனத்தின்படி, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சங்கீதம் 119 165வது வசனத்தில், உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ரகசியம். சங்கீதம் 85:9, நம் தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுது பரிசுத்தாவினை இறங்கினார் பாருங்க. ஒவ்வொரு சரீரம் மகிமையினால் நிரப்பப்பட்டது. அது ஆண்டு நம்முடைய ரகபோத்து கொடுக்குற வெளிப்படுத்துகிற ரகசியம். அதே போல எபேசு சபைக்கு இன்னைக்கு நமக்கு பவுல் எழுதின அதே அதிகாரம் நமக்கு இருக்குது. இந்த எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 16-19 அந்த சீக்ரெட் இருக்குதுங்க. தேர் இஸ் அ சீக்ரெட் இன்சைட் இட். அந்த சீக்ரெட்டை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, நம்ம பிடிச்சிட்டோன்னா மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்வார். அதற்காக இது வரைக்கும் எதுவுமே செயலி நினச்சிக்காதீங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு மிகவும் அதிகமாய் செய்திருக்கிறார். என்னுடைய சாட்சியை நான் பார்ப்பேன்னா, ஆண்டவர் என்னை தெரியாமல் இருந்திருந்தால், கர்த்தருடைய கிருபை என்னை தொடாமல் இருந்திருந்தால், இந்தியாவில் 30-31 வயசு என்னுடைய மனைவியை இழந்திருப்பேன். அதற்கு பிறகு 1 வருஷம் 2 வருஷம் நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் கடுமையான ஒரு பிசாசின் போராட்டத்தில் இருந்தோம். அவருடைய தொடுதல் கடந்து வந்தது, மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார்.
நான் சொந்தமாக அப்போ இருந்தேன்னா ஏதோ விசிட் பாஸ் எடுத்து வந்துட்டு வேணா சென்டோஸா பார்த்து இங்கே பார்த்துட்டு போயிருக்கலாம். அவர் மிகவும் அதிகமாய் கிருபை செய்தனால இந்த இடத்துல வந்து தங்கி தாபரிக்கும்படியாக கிருபை கொடுத்தார். ஒவ்வொருடைய உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை தொட்டதை யோசிச்சு பாருங்க. உங்க மேல வந்த கிருபை யோசிச்சு பாருங்க. அருமையான திருச்சபையை நம்ம நிறைய நேரம் கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் உயர்த்தணும்னு நினைக்கிறோம். இவ்வளவு வரை மிகவும் அதிகமாக எனக்கு கிருபை செய்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு நான் ஆசீர்வதித்திருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு மிகவும் அதிகமாக எனக்குள்ள கிரியை செய்த ஆண்டவர் இன்னும் கிரியை செய்ய போறீங்கன்னு சொல்லி அவரை உயர்த்துகிற அந்த நாவு இருக்குமானால் அது ஒரு ரகசியம். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்ம நிறைய தேவைகளுக்காய் நோக்கி பார்க்கிறோம், நல்லதுதான். ஆனால் இதுவரை செய்த அந்த மிகவும் அதிகமான காரியங்களுக்காக அவரை துதிக்கணும். எபேசியர் 3:16-19 வாசிக்கிற பொழுது கவனமா பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. Book of Ephesians chapter 3 verse 16-19. Let's read together. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வசனத்தை நீங்க வாசித்து ரொம்ப நேரம் இதை உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு சாரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியர் 3:16-19 இருக்கிறனுடைய சாரம் என்னன்னா, முதலாவது அவருடைய ஆவியினாலே. சொல்லுங்க, ஃபெல்லோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். அடுத்தது விசுவாசத்தினாலே, க்ரோயிங் ஸ்ட்ராங்கர் இன் ஃபேத். சொல்லுங்க, க்ரோயிங் ஸ்ட்ராங்கர் இன் ஃபேத், விசுவாசத்தினாலே. மூன்றாவது அறிவு கெட்டாத அன்பு, த லவ் தட் சர்பாசஸ் நாலேஜ். இந்த மூன்று காரியங்கள் தேவனுடைய ரகசியம் நம்ம வாழ்க்கையில் செயல்படணும். முதலாவது அவருடைய ஆவியினாலே. அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும். ஆண்டவர் மிகுதியாய் என்னுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்யணும் அவருடைய ஆவியினாலே. ஐ ஹாவ் டு ஹேவ் த ஃபெல்லோஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். எந்த அளவுக்கு ஆவியானவரோடு நம்மளுக்கு அந்த ஃபெல்லோஷிப் இருக்கிறதோ அந்த மகிமையான காரியங்கள் நடக்கும். ரெண்டாவது க்ரோயிங் ஸ்ட்ராங்கர் இன் ஃபேத், விசுவாசத்தினாலே. அந்த விசுவாசத்தில் நான் பலப்படணும். பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறது நல்லது, ஆனால் அந்த விசுவாசத்தில் பலப்படணும். சொன்ன பாருங்க, சங்கீதம் 138:2, சங்கீதம் 85:9, சங்கீதம் 119:65. அந்த வசனங்கள் இருந்து அந்த வல்லமை எடுத்துக்கொள்ளணும். அந்த வசனத்துக்குள்ள சீக்கிரஸ் இருக்குது, அந்த வசனத்துக்குள்ள பொக்கிஷங்கள் இருக்குது, அந்த ட்ரெஷர் அந்த வசனங்களுக்குள்ள இருக்குது. ஆண்டு நம்ம கரத்துல கொடுத்திருக்கிற வேதத்துல பயங்கரமான பொக்கிஷம் இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம எங்கெங்கேயோ அலையிறோம். வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அந்த ஒரு வசனம், வாட் எவர் மே பி a hurdles, it can break it. அதுதான் growing stronger in faith, விசுவாசத்தில். மூன்றாவது அறிவு கெட்டாத அன்பு, the love that surpasses knowledge. இந்த அறிவு கெட்டாத அன்பு இருக்கு, அது ரொம்ப கீங்க, அது ரொம்ப கீ. உங்கள் விசுவாசத்தில் வளர்றதுக்கு படிப்படியாக டைம் எடுக்கலாம், ஆவியானவரோட ஃபெல்லோஷிப் வைக்க டைம் எடுக்கலாம். இந்த மூன்றில் தேவனிடத்தில் மிக வேகமாய் நாங்கள் கிட்டி சேர்ந்தது அந்த அறிவு கெட்டாத அன்பு. நீங்கள் ஆண்டவரை மட்டும் நேசித்து கண்ணா பின்னான்னு அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த பரிசுத்த ஆவியின் ஃபெல்லோஷிப் ஆண்டவரை கொண்டு வருவார். விசுவாசத்தில் வளர்கிற அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆண்டவர் கொண்டு வரும். அந்த அன்பு கண்மூடித்தனமான ஒரு அன்பு. நீங்கள் தான் ஆண்டவரை. அந்த அன்பு தாங்க, இட் வாஸ் அ டிரைவ் ஃபார் மீ. என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன், இட் இஸ் அ டிரைவ் ஃபார் மீ. அந்த அன்பு தான் நெருக்கி ஏவுச்சு. இது நாள் வரைக்கும் ஓட்டத்தை ஓடும்படியாக செய்கிறது அந்த நெருக்கி ஏவுகிற அன்பு, அந்த அறிவு கெட்டாத அன்பு. ஏன் சந்திச்சிங்க? எத்தனையோ பேர் இருக்கத்தக்க அந்த குறிக்கப்பட்ட நாளில் 26 டிசம்பர் 1999 நீங்கள் சந்திக்காமல் இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்போமே. அறிவு கெட்டாத அன்பு. அதே போல் உங்களுக்கு அனுபவம் ஒரு ஆண்டவர் ஏதோ இடத்துல சந்திச்சிருப்பார். அந்த அறிவு கெட்டாத அன்பை பிடித்து கொள்ளுங்க. அந்த அன்பில் வளர எல்லா காரியங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த முதல் காரியத்தை உங்களோடு சொல்லுகிறேன், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். சொல்லுங்க, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களோ, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில்
தினந்தோறும் ஜெபிக்கும்படியா கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த ஆவியானவரோடு பேசி 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 அந்த அபிஷேகத்திலிருந்து பேச பேச ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற காரியங்கள் மிக அதிகமாய் வெளிப்படும். ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார். ஆவியானவரோடு ஃபெல்லோஷிப் இல்லாமல் மிக அதிகமான காரியங்களை எதிர்பார்க்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். பாஸ்டர், நான் இன்னும் ஆவியானுடைய அந்த அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்ளலை. நான் சொன்னபடி அந்த வசனங்கள் இருக்குது பாருங்க, வேத வசனங்கள். அந்த வேத வசனங்களை உச்சரித்து அந்த வேத வசனங்களை சொல்லி சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுகிற இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை நீ நிரப்பட்டோ, இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நிரப்பட்டோ. வாங்க, நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, மற்ற நேரத்தில் வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளை நிச்சயம் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவருடைய ஃபெல்லோஷிப் இருந்தால் தான் அந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்னன்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஸோ இன்னைக்கு ஆவியானுடைய ஃபெல்லோஷிப், நான் ஆவியானோட எவ்வளோ ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறேன். ஆராதனைக்கு வருகிற போது பேசுகிற நல்லது, வாரத்தில் முடிந்த பொழுது பேசுகிற நல்லது. ஆனால் இப்பொழுது இருந்து இந்த எபேசியர் 3:20 மிக அதிகமாய் தேவ செய்தியை கேட்ட பிறகு ஒரு முடிவு செய்யுங்க. நான் கொஞ்ச நேரமாக அதை எடுத்து ஆவியில் நிறைந்து பேசுவேன். இந்த ஆவியில் நிறைந்து பேசுகிற பொழுது சில வேளை நிறைய டவுட் வரும் உங்களுக்கு. ஆவியானவர் தான் பேசுகிறாரா இந்த காரியம்? அது ரொம்ப நீங்கள் தெளிவாக இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, ஆவியானவர் பேசுகிறான்னு டிஃப்ரெண்ட் பாத்தில் போவாங்க. நோ, ஆவியானவர் பேசுறாருன்னா வசனத்தின் மூலமா உறுதிப்படணும், தடைகள் உடைக்கப்படணும், மாறுதல்கள் வரணும். There has to be evidence. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்குங்க. சில பேர் அதுதான் நம்ம சொல்கிறோம், சபையில் அந்த கைடன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாருன்னா there has to be a deliverance, there has to be a evidence. அது நடக்கணும். இல்லாவிட்டால் ஆவியானவர் பேச அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி ஏதாவது காரியங்கள் தான், அதற்கு தான் தேவ ஊழியர் ஆண்டு வைத்திருக்காரு. என்னோட பேசி யூ ஹேவ் டு கரெக்ட். அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆவியானவரோடு பேசணும். அப்போ பேசும் பொழுது என்ன நடக்கும், தேவ திட்டங்கள் வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேவ திட்டங்களை வெளிப்படுத்துவார். எப்படி அந்த தேவ திட்டங்கள் வெளிப்படுனா, பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியான 3 பேரும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா பாஸ்டர்? சொல்கிறவங்களுக்கு 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு செய்கிறாங்க. அந்த முடிவை பரிசுத்தாவின் நம்ம ஆவியில் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார். அது எப்படி நடக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 2:9-10 வாசிக்கலாம். 1 கொரிந்தியன் சாப்டர் 2 verse 9 and 10. எழுதியிருக்கிறபடி தேவன், வாசிங்க எல்லாரும் வாசிங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ 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 தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கு. அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கார். இது எப்படி பாஸ்டர் நான் ட்ரை பண்ணி பார்க்கறது? ஆராதனை வேலை சொன்னீங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஒரு வேலை இந்த மாதம் அடுத்த மாதத்தில் ஏதோ இடத்துல உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும். வேலை இடமா இருக்கலாம், குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். அது எப்படி நடத்துறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த காரியத்தை முன்பாக வைத்து, ஆண்டவரே என் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஹபா ஹரி கரு ஷாரா லாக்கா ரபா, என் பிள்ளைனுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறணும். ஹரா லாப்போ காரா ஷாரா லாக்கா. அவியானவரே என் பிள்ளைக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீங்க, எங்கள் காரியங்கள் எப்படி நடக்கணும், ரபா ஹரா காரா. அப்படியே நீங்கள் பேச பேச பரத்தில் நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எனக்கு நல்ல ஒரு முடிவு தெரியும் ஆண்டவரே, நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும், நீங்கள் இதை கொடுக்கணும்னு சொல்லுகிற பொழுது திட்டமும் தெளிவுமாய் ஆவியானவர் சொல்லுவார். பாருங்க, ஊழியத்தின் பாதையில் மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் அடுத்து தேவன் ஊழியத்தில் எப்படி நடத்துவார்ன்னு சொல்லி தேவ சமூகத்தில் 2 வருடங்கள் உபவாசத்தில் காத்திருக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் உபவாசத்துலையும் வேத வாசிப்புலையும் காத்திருக்கிற அந்த செஷன் முடிச்சுட்டு திருப்பி அடுத்த பைபிள் ரீடிங் போகலான்னு போகிறேன். தேவ சமூகத்தில் போகிற பொழுதே அடி வயிற்றிலிருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு சத்தம் எழும்பி ரெகபோத் என்று வந்தது. அப்படி தான் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திற்கு இந்த பெயரை கொடுத்தார், ரெகபோத் ஊழியம். அந்த டேட்டையும் டைமையும் நோட் பண்ணி வச்சேன். அதே அனுபவம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுப்பார், உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். வாஞ்சிக்கணும்.
சைனீஸ் நியூ இயர் லீவ் இருக்குது, ஒரு சிலர் என்டி ஒண்டி எடுக்கிறீங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். என்ன பண்ணுங்க, உங்கள் பாதத்தில் காத்திருக்கிறேன். எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு என்ன முடிவு இல்லை என்ன வழின்னு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கும் தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். எந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இல்லைன்னே இல்லைங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆண்ட இடத்துல ஒரு சொல்யூஷன் இருக்குது. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற என்ன காரியம் வந்தாலும், இந்த வார்த்தை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டாலும், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும், ஆவியானவர் சொல்யூஷனை கொடுக்க வல்லமை உள்ளவர், மிக அதிகமாய் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆவியானவரோட இருக்கிற ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளணும். எப்படி பாஸ்டர் நடக்கும்? இது எப்படி நடக்க போகுது? சில காரியங்கள் எப்படி நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சேலஞ்ச் எடுத்து பாருங்களேன். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில தடைகள் நீங்கணும், ஒரு சில அற்புதங்கள் நடக்கணும், எல்லாம் மாறணும். ஆண்டு கருத்தில் கொடுத்து உங்கள் விருப்பப்படி உங்கள் சித்தப்படி நீங்கள் நடத்துங்க. உங்கள் ஆசையை நம்ம ஆசையை நம்ம சொல்லக்கூடாது, உங்கள் சித்தப்படி நடத்துங்க. ஹர்ரா காப்போ லாக்கா ரிஷ் மஹா ரா லாக்கா. அப்படியே நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சூழ்நிலைகள் மாறும், மனிதர்களை ஆண்டு. அது எப்படி மாறும்? பிரசங்கி 11:5 படி, எக்லீசியஸ் சாப்டர் 11 verse 5, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். நிறையா நேரம் இந்த அபிஷேகத்தில் நிறைந்து பேசுகிற பொழுது நமக்குள்ள டவுட் வரும், சந்தேகம் வரும். இது நடக்குமா? இந்த காரியம் நடக்குமா? இது சால்வ் ஆயிருமா? எப்படி நடக்க போகுது? எந்த வழியாக நடக்க போகுது? ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து, உங்கள் சித்தம் எதுவோ ஆண்டவரை, நீங்கள் எப்படி நடத்தணும்னு இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி மாற்றணும்னு இருக்கிறீங்களோ, காரியத்தை மாற்றுங்க ஆண்டவரை. எல்லாவற்றையும் ஆவியின் வழி இன்னதென்றும், காற்று எந்த வகையில் எப்படி வருதுன்னு தெரியாது, கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே. கர்ப்பவதியின் வயிற்றில் எப்படி எலும்புகள் உருவாகுது, எந்த நாள் நம்மளுக்கு தெரியாது, அது தேவனுக்கு தான் தெரியும். ஆக சில காரியங்கள் ஆண்டுக்கு தான் தெரியும். அதான் வசனம் சொல்லுது, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தில் என்ன சொல்யூஷன் ஆவியானவருக்கு தெரியும். என் தேவை எப்படி சந்திக்கப்படும் ஆவியானவருக்கு தெரியும். நம்முடைய ஊழியத்தினுடைய அடுத்த பிரமாணம், அடுத்த நிலை எப்படி இருக்கும் ஆவியானவருக்கு தெரியும். எல்லாம் ஆவியானவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். இப்படித்தான் ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை செய்யணும். இப்படித்தான் யோபு பல நாள் கஷ்டப்பட்டிருக்கார். யோபு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன்னுடைய சகோதரர்கள சிநேகிதர்களுக்காக ஜெபிங்கிறார். ஜெபித்த மாத்திரத்தில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மிக அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவருங்க. இந்த 4 காரியத்தை மறந்துடாதீங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, அந்த வல்லமையினால் ஆண்டவர் நிரப்பணும். தொடர்ந்து அடுத்தது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தில் growing stronger in faith. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. விசுவாசத்தில் நான் ஸ்ட்ராங் ஆகணும், க்ரோயிங் ஸ்ட்ராங்கர் இன் ஃபெய்த். ஃபஸ்ட்டு நான் விசுவாசம்லாம் இருக்கிறேன், முழு விசுவாசத்தில் இருக்கிற ஆண்டவர் எனக்கு செய்வார், நன்மையானதை செய்வார். அந்த விசுவாசத்தில் இருக்கிற என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தில் நம்ம வளரணும், பலப்படணும். விசுவாசிக்கிற சொன்னால் பத்தாது, அது நம்ம வளரணும். கொலேசியர் 2வது அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கலாம். புக் ஆஃப் கொலேசியன்ஸ் சாப்டர் 2 verse 6 and 7. ஆகையால் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. லெட்ஸ் ரீட் இன் இங்கிலீஷ். லெட் யுவர் ரூட்ஸ் grow down into him and let your lives be built on him, then your faith will grow strong in the truth you were taught and you will overflow with thankfulness. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. இப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். நீங்கள் படிக்கிற இடத்துல கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ட்ரைனிங் போகிறீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன போதிக்கப்படுகிறதோ அந்த ட்ரைனிங்கில் சொல்லி கொடுக்குறத அப்ளை பண்ண சொல்கிறாங்க.
நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். அதை அப்ளை பண்ணி என்ன ரிசல்ட்னு பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன போதிக்கப்படுறோமோ, ஆனால் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தில் மிக அதிகமாக ஆண்டவர் எனக்கு செய்யணும், அந்த ஆசீர்வாதத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நீங்கள் எனக்கு எப்படியோ செஞ்சிடணும், எப்படியோ நடந்துடணும். வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், let your roots grow down into him and let your lives be built on him. Let your roots go down into him. நான் ஆரம்ப கால விசுவாசியை போலவே அவர் மிக அதிகமாய் கிரியை செய்யணும், அதே நிலையில் நான் இருக்கக்கூடாது. ஆரம்ப கால விசுவாசி ஓரளவுக்கு இருக்கிறது ஓகே, நாளாக நாளாக நான் ஆழத்துக்கு போகணும். தேவ சமூகத்தில் ஒரு நிலையில் இருக்கிற அபிஷேகத்தில் ஆண்டரை ஆராதிக்கிறதுல வேத வசனத்தை வாசிக்கிறது ஒரு நிலையில் இருக்கிறோம். நாட்கள் ஆக ஆக ஆழங்களுக்கு போகணும், அடுத்த நிலைகளுக்கு போகணும். லெட் யுவர் ரூட்ஸ் க்ரோ டவுன் இன்டு ஹிம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். இப்படி இருக்கிறவங்களுக்கு மிக அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். நான் அவருக்குள்ள வேர் கொள்ளணும். அதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த வசனங்களை, தேவ வசனங்களை, ஆண்டு கொடுக்குற வசனங்களை. இப்போ பாருங்கள், நம்ம செய்தி முடிகிறது, உடனே அந்த மெசேஜை ஸ்லைட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு நாள் 2 நாளில் அந்த ஆடியோ உங்களுக்கு கொடுக்குறோம். நானும் ரொம்ப நாள் யோசிச்சுருந்தேன், நம்ம பாட்டுக்கு ரொம்ப ஃபீட் பண்ணுறோமே, ரொம்ப ஓவர் ஃபீடிங்காக ரொம்ப கஷ்டப்படுத்திடுறோமோ சபை அப்படின்னு நினச்சேன். அப்பப்போ நீங்கள் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஃபீட்பேக்னாலும் கொடுக்கணும். அப்போ ஒரு தேவ பிள்ளை என்னோட பகிர்ந்து கொண்டாங்க, இவ்வளோ எஃபர்ட் எடுத்து அனுப்புகிறீங்களே, இதெல்லாமே எல்லாருமே பயன்படுத்துகிறாங்களா, இன்னும் நிறையா பேர் பயன்படுத்தணுமே. அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஜெபத்தை, அந்த மாற்றத்தின் நேரம் ஜெபத்தை அவங்க தியான பகுதிக்காக மற்றதுக்காக ரொம்ப அதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்குறேன், ஆனால் இதற்கு பின்பாக அன்பான தேவ பிள்ளைகள் தங்கள் நேரத்தை கொடுத்து, அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் காரியம் இருக்குது, தேவனுக்கென்று ஊழியம் செய்யணும்னு செய்கிறாங்க. அது எத்தனையோ கடந்து போகுது. அதை நீங்கள் என்ன செய்யணும், ஆலயத்தில் கொடுக்குற அந்த காரியங்களை நீங்கள் போதிக்கப்பட்ட வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. நிறைய போதனைகளை கொடுக்குறோம். சங்கீதம் 138 என்று ஏன் திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாகம் 1:4 சமுத்திரங்களை அதட்டி அதை வற்றி போக பண்ணுகிறார். நாகும் 1:4-7, ஆபகுக் 3:13 வசனத்திலிருந்து தமக்கு அபிஷேகம் பண்ணி, இது ஒவ்வொரு மாற்றத்தை நேரம் ஜபத்தில் ஆவியானவர் கொடுக்கிறது. அப்போ அந்த ஒவ்வொரு ஜபத்தை நீங்கள் ஜபத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை வர முடியாட்டி கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த ஆடியோவை கேளுங்க, அந்த போதிக்கப்படத்தில் உறுதிப்படுங்க, விசுவாசத்தில் உறுதிப்படுங்க. இன்னைக்கு ஏன் பாஸ்டர் மிக அதிகமாய் கிரியை செய்கிற அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யல, வசனம் சொல்லுகிறது நமக்குள்ளே மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நம்மளுக்குள்ள ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் அதிகரிக்கணும். அந்த பவர் அதிகரிக்கணும்னா என்னுடைய ஃபெய்த் ஜேர்னியில் நான் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஆகிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். விசுவாச பிரயாணத்தில் நான் உறுதி ஆகாதபடி வசனத்தின் ரகசியங்கள் செயல்படணும்னா ரொம்ப டிலே ஆகும். ஆனால் அந்த வசனத்தின் அந்த உறுதியில் நம்ம செயல்பட மிகுதியாய் நமக்குள்ள கிரியை செய்யும். இன்றைக்கு நீங்கள் முடிவு செய்யணும், ஐ எம் கோயிங் டு பி, மை ரூட்ஸ் ஆர் கோயிங் டு பி டவுன் இன் டு ஹிம் அண்ட் லெட் மை லிவ்ஸ் பி பில்ட் அப்பான் ஹிம், தென் யுவர் ஃபெய்த் வில் க்ரோ இன் த ட்ரூத் யூ வேர் டாட். உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே, உங்களுக்கு போதிக்கப்படுகிற அந்த வசனங்களை இன்றைக்கு எபேசியர், உங்களுக்கு நான் சொல்கிறேன், எபேசியர் 3:20 படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 5 lakhs வேணும், நீங்கள் கேட்குறது ஒரு 10 lakhsக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் உங்களுக்காக 50 lakhs ரெடி பண்ணி வச்சுருக்கார். பாஸ்டர் இதுதான் பாஸ்டர் எதிர்பார்த்தேன். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நம்ம தேவை 5 லட்சமாக இருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணுறது ஒரு 2 மடங்கு 10 லட்சம் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் 50 லட்சம் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக மானிட்டரி டேர்ம்ஸில் சொல்கிறேன். கிருபை அதே போல தான். அன்றே எனக்கு இந்த வேலையிலேருந்து ஒரு சின்ன வேலைக்கு எனக்கு மாற்றம் கொடுங்களேன், எனக்கு இந்த வேலையிலேருந்து ஒரு நல்ல இது வரட்டுமே. நான் அப்படி ஜெபித்தது உண்டு. நான் என்னுடைய வேலை பிரயாணத்தில் இருக்கிற பொழுது வேலை பழு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆண்டு வேலையில் பொசிஷனை கொடுத்து வேலை நேரம் அதிகமாகிடுச்சு. நான் என்ன ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா, ஆண்டவரே குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு வேலை,
8 மணி நேரம் வேலை, அதுக்கப்புறம் நான் வேலை செய்யக்கூடாது, வீட்டுக்கு வந்து நான் வேலை செய்யக்கூடாது. ஆனால் ஊழியத்திற்கு நிறையா நேரத்தை கொடுக்கணும். ஆனால் அப்படி கேட்டப்போ தான் நான் இருந்த நிலைமையிலேருந்து அடுத்த நிலைக்கு ஆண்டவர் உயர்த்தினார். நீங்கள் எந்த இடத்துல கேட்குறீங்களோ உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். அந்த ரகசியம் என்ன பாஸ்டர் அப்படின்னா, அந்த அறிவு கெட்டாத அன்பை பிடிச்சு கொண்டு, அந்த அறிவு கெட்டாத அன்புக்காக என் பலத்தில் என் சக்தியில் என்னெல்லாம் முடியுமோ எனக்கும் அவருக்கும் தெரிகிறபடி அந்த அறிவு கெட்டாத அன்பில் அவரை கண்ணா பின்னான்னு தேட ஆரம்பிச்சேன். இன்றைக்கி அந்த அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் பிடித்து கொண்டீங்கன்னா உங்கள் விசுவாச பலத்துலையும் சரி, ஆவியானோட ஃபெல்லோஷிப்பில் ஆண்டரே உங்களை நடத்திடுவார். அடுத்தது தான் உங்களை கூட பேச போகிறேன். விசுவாச வரத்தலை குறித்து கூட பேசிட்டேன். கடைசியாக அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லிடுறேன். கடந்த நாட்கள் நம்முடைய மினிஸ்ட்ரி ப்ரேயருக்காக 13ஆம் தேதி ப்ரேயருக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். 20 மாதம் நடத்திட்டீங்க ஆண்டவரை, 21ஆம் மாதத்துக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு சொல்லி அப்போ என்னுடைய ஜேர்னல் எடுத்தேன், ப்ரேயர் ஜேர்னல். அதை யாருக்கெல்லாம் அந்த பழக்கலையும் நீங்கள் ஜேர்னல் எழுத ஆரம்பிங்க. எனக்கு இந்த காரியம் தேவை ஆண்டவரை. ரெகபோத்துக்காக என்னென்ன காரியங்களுக்கு கண்ணீரோடு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக எழுதணும், அதையெல்லாம் நாட்கள் வர 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 கர்த்தர் மிகுதியாக ஆசீர்வதித்திருந்தார். அதற்காக பார்த்து நன்றி சொன்னேன். அருமையான திருச்சபையை லைவில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கி என்ன தேவை உங்களுக்கு இருக்குதோ அந்த தேவையை லெஃப்ட் சைடில் எழுதுங்க, ரைட் சைடில் எபேசியர் 3:20 எழுதுங்க. அதில் சொல்லுங்கள், வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகி அவருக்கு அதை 2 எழுதி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம்னு எழுதுங்க. எபேசியர் 3:20 ஆதாரத்தோடு சொல்கிறேன், நீங்கள் கேட்கறதுக்கு மிகுதியாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் இந்த 3 காரியத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஃபெல்லோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட், growing in faith and love that surpasses knowledge. இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய சாட்சியிலையும் சரி, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாட்சியில் பார்க்குறேன். அவங்க விசுவாசத்தில் வளர்றது, வேதத்தை வாசிக்கிறது, ஆவியானோடு இடைபடுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றாங்க. ஆனால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையை பார்க்குறேன். அது எப்படி பார்க்குறேன்னா, இந்த அறிவு கெட்டாத அன்பை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. எபேசியர் 3:19 வாசிக்கலாம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். May you experience the love of Christ, though it is too great to understand fully. Then you will be made complete with all the fullness of life and power that comes from God. எபேசியர் 3ஆவது அதிகாரத்தில் முதல்ல சொல்கிறாரு, வசனம் 4-6 வரைக்கும், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின தேவனுடைய ரகசியம் என்னன்னு சொல்கிறார். அந்த ரகசியத்தை 16-19 வரைக்கும், அந்த அறிவு கெட்டாத 16-19 வரைக்கும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலப்படணும், விசுவாசத்தில் நீங்கள் வேறொன்றா இருக்கணும். 19ஆவது வசனத்தில் அறிவு கெட்டாத அன்பை குறித்து சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சு தான் கடைசியில் கன்க்ளூஷன் சொல்கிறாரு, மிகவும் அதிகமாக அதில் ரொம்ப முக்கியம் இந்த அறிவு கெட்டாத அன்பு. மே யூ எக்ஸ்பீரியன்ஸ் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் தோ இட் இஸ் டூ கிரேட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி. யாரும் சொல்ல முடியாது, நான் ஏசப்பாவுடைய அன்பை ஃபுல்லாக அனுபவிச்சிட்டேன், இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அறிவு கெட்டாத அந்த அன்பு, அந்த அறிவு கெட்டாத அன்பு தான் என்ன பண்ணுது, இதுக்கெல்லாம் நான் வர்த்தே இல்லை ஆண்டவரே, இதற்கெல்லாம் நான் தகுதியே இல்லை ஆண்டவரே. இந்த தேசத்தில் வந்த நாட்களில் முதல் 2-3 வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா $2,400 சேல்ரி. எம்ஆர்டி வந்துட்டு போகிறக்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக கார்டு வச்சுக்கணும். திடீர்னு ஏதாவது லிட்டரிட்டியாக வந்துட்டு போனால் மாதத்தில் 2 தடவை 3 தடவை டாக்ஸிலேயே போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கணும். அப்படி இருந்த பொழுது ஆண்டவரே, புக்கிபத்தோ தெருக்கில் நடக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த தேசத்தில் எனக்கு இந்த டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் கார் வாங்கி ஓட்ட வைக்க, எப்போ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கை தூக்கி நல்லா ஜெபம் பண்ணு. எந்த இடத்துல நடந்து போகிறீங்களா, காண்டோ பார்க்குறீங்களா, வீட்டை பார்க்குறீங்களா, கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவை இதை போல் நீங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எபேசியர் 3:20 படி மிகவும் சேலஞ்ச் பண்ணி கேளுங்க. அப்படி கேட்டு நாட்கள் வருகிற பொழுது ஆண்டவர் மாற்றினார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் பயன்படுத்தணும்.
அந்த அறிவு கெட்டாத அன்பு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். சில வேளைகளில் நான் ஆண்டவருக்கு செஞ்சதை சொன்னால் நான் பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கு, அதனால் அந்த காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லலை. ஊழியத்தின் பாதையில் நான் எங்கே இருக்கிறேன்? ஜுராங் வெஸ்ட்டில் இருக்கிறேன். ஊழியத்திற்காக லிட்டில் இண்டியாவுக்கு வரணும். அப்படி ஒரு சில ஊழிய காரியங்களை நிறைவேற்றணும். ஆனால் சபைக்கு பக்கத்திலேயே சில பேர் இருக்கிறாங்க. அவர்களை அந்த ஊழியத்துக்கு கூப்பிடுறதில்லை. ஏன்னா எல்லாத்தையும் ஊழியத்தில் என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஊழியம் என்பது தியாகத்தோடு அன்போடு வரணும். இப்போ நம்ம நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணுறது தியாகத்தோடு வரணும். அப்போது இந்த தேசத்தில் ஒரு ஊழியக்காரர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர், நான் உங்கள் பொசிஷன் இருந்தால் இந்த அளவுக்கெல்லாம் செய்ய மாட்டேன், இந்த அளவுக்கு செய்கிறீங்களே. ஏன்னா ஒரு சின்ன காரியமாக இருக்கும், ஒரு ஊழியத்துக்கு ஒரு சின்ன காரியமாக இருக்கும், ஒத்தாசையாக இருக்கும், ஆல் த வே பூண்ட்லேயிலிருந்து காரியத்தை நிறைவேற்றிட்டு போகும். ஊழியத்திற்காக சொந்த ஷெட்யூல்ஸை தியாகம் செய்ய வேண்டியது இருந்தது. ஊழியத்தின் நிமித்தமாக சில காரியங்கள் ஊழியத்துக்காக நிற்கணும். அதுக்காக நின்னா நம்ம பேர் ஸ்பாயில் ஆகும், நிறைய பேர் பகைக்க வேண்டியது வரும். இல்லை, ஊழியம் அறிவு கெட்டாத அன்பு, அவருக்காக எதை வேணாலும் செய்யலாம். ஒரு பெரிய நன்மை கரத்தில் கடந்து வருகிறது, ஊழியத்தில் ஒரு பெரிய தேவை இருக்குது, அந்த நன்மை அப்படியே கொடுக்கணும். அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்தாருங்க. அதனால் தான் அப்படிப்பட்ட சாட்சிகளை ரகபோத்தில் இன்றைக்கு ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ, நான் எதை கடந்த 23 ஆண்டுகள் விதைத்தேனோ அதை இந்த நாட்கள் அறுத்து கொண்டு இருக்கிறேன். அதை கண்கூட பார்க்குற. வாட் யூ சோ யூ வில் ரீப் இட். ஆண்டருக்காக நீங்கள் உழைக்கிற உழைப்பு செய்கிற அதுதான் அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பு. அந்த அறிவு கெட்டாத அன்பு பேதுருவுக்குள்ள அந்த அறிவு கெட்டாத அன்பு இருந்ததுங்க. ஏசப்பாவுக்காக எல்லாம் செய்யணும். இன்னைக்கு பாருங்க, நம்மளுக்கு சில அதாவது எனக்கு சில காரியம் முடிஞ்சா செய்கிறேன் அப்படின்னா இல்லை, அது என்னை காட்டில் என் மனைவி செய்த தியாகம், அவங்க தேவனுக்கு என்று செய்த காரியங்கள். I got a very good opportunity to spend a vacation in UK. யூகேக்காக ட்ரைனிங்காக போயிருக்கிறேன். எனக்காக தனி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னுடைய மனைவி பையனும் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் போட்டால் போதும், எவ்ரி திங் இஸ் தேர். வர சொன்னதுக்கு ஊழியம் முக்கியம், வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதே போல் எத்தனையோ காரியங்கள். அறிவு கெட்டாத அன்பு. இந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள்னா இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். நீங்களும் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் அதை கேட்குறீங்களோ நீங்களும் பண்ணியிருப்பீங்க. அந்த அறிவு கெட்டாத அன்பில் வளர்ந்து கொண்டே இருங்க. அந்த அறிவு கெட்டாத அன்பு, அதில் நீங்கள் வளர்ந்துட்டீங்க, அது உங்களுக்கு மிராக்கிள் பண்ணிடுங்க, பயங்கர மிராக்கிள் பண்ணிடும். அது உங்களுக்கு ஆண்டருக்கு உட்பட்டது. நான் சொன்ன பாருங்க, போன நேரத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் செய்தியை கேட்டேன், பாஸ்டர் என்னை அதிகமாக ஆசீர்வதித்திருக்காங்க. அந்த தேவ பிள்ளைக்குள்ள அறிவு கெட்டாத அன்பை பார்க்குறேன். ஐ யூஸ் டு கம்பேர் மை மெசேஜ் வித் அவர் லைஃப். எப்படி செயல்படுகிறது அந்த ஆவியானவரோடு இருக்கிற ஃபெல்லோஷிப்பும் விசுவாசத்தில் வளர்றதும் வளர்ந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த அறிவு கெட்டாத அன்பு ஆண்டவருக்குன்னா என்ன வேணாலும் செய்யும்படியா. ஐ எம் சோல்ட் அவுட் டு ஜீசஸ். அது எல்லாத்துக்கும் ஒரே நாளில் வந்துடாது. எங்களுக்கு ஏன் வந்ததுன்னா, கைவிடப்பட்ட நிலைமை, சாக போகிற நிலைமை, யாருமே காப்பாற்றல, அவர் கடந்து வந்தார், அவரை பிடிச்சிட்டோம். அதுதான் அந்த அறிவு கெட்டாத அன்பு. சிங்கப்பூருக்கு வந்து மட்டும் இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு ஊழியத்தில் போய் நிற்ற பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னார், அந்த ஊழியத்துக்கு பெரிய தேவை இருக்குது, என்ன வேணும் நாங்கள் செய்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாருங்க. பேதுரு அப்படி இருந்தனால அந்த பேதுரு மிக அதிகமாக பேதுருவுக்குள் ஆண்டவர் கிரியை செய்தார். பேதுரு நடந்து போனான், நிழல்ல அற்புதம். கொர்நேலியு வீட்டில் ஆண்டரை அபிஷேகத்தை கொடுத்துருக்கலாம். பேதுருவை நீ வாப்பா, நீ போய் பேசுப்பா, நீ பேசும்போது அபிஷேகத்தை ஊற்றினார். ஏன் பேதுரு மேல் அப்படி வச்சாருன்னா, யோவான் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஏன்னா அந்த அறிவு கெட்டாத அன்பை பேதுரு தெரிந்திருந்தார். ஏசப்பாக்க என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் செய்வான்றிருக்காக. அந்த அறிவு கெட்டாத அன்பு பேதுருக்கு மிக அதிகமான காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சது. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவரின் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பராக என்றார். பேதுரு எவ்வளவு ஆண்டர் மேலே டெஸ்பரேட்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அந்த சகோதரிகள் ஆண்டருடைய கல்லறையிலிருந்து ஆண்டரை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், யோவான் 20வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். யோவானும் பேதுரும் 2 பேரும் ஓடுறாங்க.
அதில் பைபிளில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. யோவான் முந்தி ஓடி போய் கல்லறை கிட்ட போயிட்டார். ஆனால் அங்கே போன உடனே அந்த திரைச்சீலைகள் தான் இருக்குது, ஆண்டு இல்லை. பயந்துட்டார், நின்றுட்டார், உள்ளே போகலை. பைபிள் இருக்கு, அப்புறமா நீங்கள் வாசிச்சு பாருங்க. யோவான் 20 அதிகாரத்தில் முந்தி ஓடின சீஷன் உள்ளே போகலை. என்னமோ நடக்குது, எங்கே போகிறது, இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக அவருக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல வரல. எப்படி பேதுருடைய அன்பு சோ டெஸ்பரேட்டுன்னு சொல்ல வர. எல்லாரும் நம்ம ஆண்டருக்காக காரியங்களை செய்கிறோம், நேரத்தை கொடுக்குறோம். பட் அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள அதில் அற்புதமாக இருக்கும். அந்த ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அந்த எபேசியர் 3வது அதிகாரத்தில் 18வது வசனம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அந்த அன்பை உணர்ந்து கொள்ளணுங்க. உணர்ந்து கொள்ளணும் எப்பேற்பட்ட அன்புன்னு. அப்போ பாருங்க, அந்த 2 பேர் ஓடுறாங்க. ஏதோ சில காரியம் யோவான் ஸ்டக்காய் நின்ட்டார். நம்மளும் அப்படித்தான், ஆண்டருக்காக செய்யணும்னு வர்றோம், பட் ஏதோ ஒரு காரணம் நின்றுறோம். அந்த இடத்துல அந்த அறிவு கெட்டாத அன்புல பேதுரு ஸ்கோர் பண்ணிட்டார். பேதுரு பின்னால வந்தார், ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டார். எதுக்கியா பயந்துக்கிற, என்ன ஊழியத்துக்கு ஆண்டருக்கு தான் உள்ள போயிட்டார். வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 20வது அதிகாரம் வசனம் 6-7. சீமன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலை வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். அந்த அறிவு கெட்டாத அன்பை ருசித்தவங்க, அந்த அறிவு கெட்டாத அன்பு இருக்கிறவங்க, they are sold out for Jesus. I am complete for Jesus. ஆண்டருக்காக என்ன கொடுத்திருக்கிறேன். அவங்களுக்குள்ள இந்த மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை வேகமாக கிரியை செய். அது ஒவ்வொருவருடைய ஆண்டருக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தது. அதாவது எப்படி நம்ம ஆண்டரை தெரிந்து கொண்டோம், எப்படி இருக்கிறோன்னு சொல்லி அது ஒவ்வொருவரும் பொறுத்தது. ஐம் நாட் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, பட் அந்த அறிவு கெட்டாத அன்பு, அந்த அறிவு கெட்டாத அன்புல அந்த ஒரு காரியத்தில் 3 காரியம் இருக்குது. ஃபெலோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட், growing stronger in faith, love that surpasses knowledge. இந்த 3 காரியத்தில் ஆவியானவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் ஃபெலோஷிப் எடுக்க உங்களுக்கு டைம் ஆகலாம். விசுவாசத்தில் வேத வசனத்தை வாசித்து விசுவாசத்தில் வளர கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் அந்த அறிவு கெட்டாத அன்புல கண்ணா அப்படின்னா அவரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களோட கூட வந்துடும். அதோடு கூட வரும்போது என்ன தெரியுங்க நடக்கும்? ஏசாயா 64 வசனம் 4 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியான் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அந்த ப்ரேயர் ஜேர்னலில் லெஃப்டில் உங்கள் ரிக்வஸ்ட் எழுதுறீங்க, ரைட்டில் எபேசியர் 3:20 எழுதுறீங்க, கீழே இடம் இருந்து எழுதுங்க. அடுத்த பக்கத்தில் ஏசாயா 64 எழுதுறீங்க. ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிற எனக்கு நீங்கள் செய்யறதெல்லாம் நீரே அல்லாமல் உலக தோற்றம் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவர்கள் கண்டதும் இல்லை. அதே வசனம் தான் 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கிறோம். தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணல. இந்த அறிவு கெட்டாத அன்பு, the love that surpasses knowledge, அது சொல்லவே முடியாது. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறாங்க அவங்க? அறிவு கெட்டாத அன்பது சொல்ல விளக்க முடியாது. எதுக்காக இந்த காரியத்தை செய்கிறாங்க விளக்க முடியாது. அது அன்பு. தட் இஸ் த லவ், தட் இஸ் த டச் ஆஃப் காட். எல்லாத்துக்கும் அப்படி இருக்க முடியாது. பாருங்க, நம்முடைய வாலிப செல்வங்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு கழுத்தளவுக்கு வேலை, சில பேருக்கெல்லாம் முடியல. சில வேலை அவங்களுக்கு வேலை கொடுக்குறக்கே யோசிப்பேன், அவங்ககிட்ட கேட்ப முடியுமான்னு. தே டேக் இட். ஏன்னா அந்த வாலிப நாட்களில் அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை ஊற்றப்பட்டிருக்கிற பாத்திரங்களை நான் பார்க்குறேன். அந்த அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னா எபேசியர் 3:20 மகிமையான காரியங்கள் ஆண்டு செய்வாருங்க. அவருடைய ஆவியினாலே ஃபெலோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட், நான் சொன்னபடி ஆவியானவரோடு இடைபடுங்க. தேவனுடைய ஆழங்கள் இருக்கிற காரியங்களை அவர் நமக்கு விளக்கி காண்பிப்பார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினா அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆண்டவரே அடுத்த ஸ்டெப் என்ன எப்படின்னு கேட்ட பொழுது நான் சொன்ன பாருங்க, ரெகபோத் என்ற வார்த்தையை கொடுத்தார். இந்த சைனீஸ் நியூ இயர் நாட்களில் NT1D போக டைம் இருக்குது. ஆவியானவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க. உங்கள் சொல்யூஷன் ஆவியான கடத்தில் இருக்குது. உங்கள் ஆசீர்வாதத்தை நன்மை ஆவியான கடத்தில் இருக்குது. மிகவும் அதிகமாக செய்கிற இந்த வசனங்களை எழுதி நீங்கள்
போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, வாட் எவர் ஹஸ் பீன் டாட், எனக்கு இதை போதிக்கப்பட்டிருக்குது, இதை நான் உறுதிப்படுறேன். ஹல்லேலூயா. நான் அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. அப்பாவோடு பேசுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக மிக அதிகமாய் இம்மெஷரபிள் மிக அதிகமான காரியத்தை செய்யணும். பிள்ளைகளுடைய எதிர்கால காரியமாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் காரியமாக இருக்கலாம். தைரியமாக கேளுங்க. நான் எழுதினபடி ப்ரேயர் ஜேர்னல் எழுதி போகிறேன், ஒரு கமிட்மெண்ட் பண்ணுங்க. ஆண்டவரே இன்றைக்கு உங்கள் பாத்தில் ஜெபிக்க போகிறேன், நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கும் மிகவும் அதிகமாய் ஆவியானவரோடு இருக்கிற ஃபெல்லோஷிப்பில் வளர போகிறேன். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, ஆவியானவரோடு இருக்கிற ஃபெல்லோஷிப்பில் நான் வளர போறேன். ஐ அம் கோயிங் டு இன்க்ரீஸ் இன் தி ஃபெல்லோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே நான் விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்பட போறேன். ஐ அம் கோயிங் டு பி கோயிங் ஸ்ட்ராங்கர் இன் ஃபெய்த். கர்த்தர் கொடுக்கிற வசனங்களை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையில இன்னும் உறுதிப்பட போறேன். என் விசுவாசத்தை பலப்படுத்த போறேன். அந்த அறிவு கெட்டாத அன்பை, அன்பின் ஆழம் அகலம் நீளம் என்ன என்பதை உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அன்பை இன்னும் உங்களை பற்றி பிடிக்க போறேன். ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, இதுவரைக்கும் தெரிஞ்ச அன்புக்காய் ஸ்தோத்திரம். அடுத்த நிலைக்கு போவேன்னு சொல்லுங்க, அடுத்த ஆழங்களுக்கு போவேன்னு சொல்லுங்க. அந்த அறிவு கிட்டாத அன்பை நினைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிங்க. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஏவுகிறபடி, ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறபடி தேவகரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொருவருக்குள்ள மிக அதிகமாய் கிரியை செய்கிற அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே உம்மோடு இருக்கிற ஃபெல்லோஷிப்ல let the fellowship with Holy Spirit increase. முடிவு செய்யுங்க. இன்றைக்கு ஆவியானவரோடு ஆவியில பலப்படணும். உள்ளான மனிதன் ஆவியில பலப்படணும். ஆவியானவர் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். எனக்கு கற்றுக் கொடுப்பார். காரியங்களை கற்றுக் கொடுப்பார். I will go stronger in faith. விசுவாசத்துல உறுதிப்படுவேன். அறிவு கெட்டாத அந்த அன்பு அதை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இன்னும் என்னை ஒப்பு கொடுப்பண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்க. I want to know that love. I want to go to the depth of that love. May you experience the love of Christ, though it is too great to understand fully. May you experience the love of Christ, though it is too great to understand fully. Father God, give me the grace to understand it fully. Give me the grace to go to the next depth. Give me the grace to love you more and more. Then you will make complete with all the fullness of life and power that comes from God. தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்பட்டவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் வேண்டிக் கொள்ளுகிறார். 2 கரங்களை உயர்த்தி, ஏசப்பா இந்த நாளில் எங்கள் மத்தியில் எபேசியர் 3:20-21 படி இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. உம்முடைய சகல பரிபூரணம், சகல ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இன்னும் உமக்கு இவர்களுக்குள்ள இருக்க ஐக்கியம், இவர்களுமோடு இருக்கிற ஐக்கியம் பலப்படுவதாக, விசுவாசத்தில் உறுதிப்படுவார்களாக, அறிவு கெட்டாத அன்பில் வளர்வார்களாக. வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிரசில் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலத்தினால் இடை கட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களோட லைவ்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளை அன்போடு வாழ்த்துகிறோம். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.